நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்கணுமா மல்லி வரப்போ எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய மல்லியை வந்து மிரட்டி உருட்டி அப்படியே ஒரு பேப்பரில் வந்து கையெழுத்து வாங்கலான்ற நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மல்லியோட மனசை வந்து நம்ம அன்னபூர்ணியம்மா வந்து மாற்றிட்ட பாருன்னு பார்த்தீங்கன்னா கையெழுத்து போட்ட பேப்பரை வந்து நம்ம மல்லி வந்து அந்த போதும் ஒன்று கிளவிக்கிட்ட இருந்து பிடுங்குறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த மாதிரி வந்து சண்டை போட்டுக்கிட்டு பேப்பருக்கு அடிச்சுக்கிறாங்க. நம்மளுடைய சைலண்ட்டாக நம்ம அன்னபூர்ணியம்மா வந்து என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 பேரும் வந்து சண்டை பிடிங்க, இந்த பேப்பரை மட்டும் எங்கிட்ட விட்டுருங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பேப்பரை வந்து அப்படியே பிடிங்க அப்படியே வந்து வாய்க்குள்ளே வந்து போட்டு நல்லா வந்து மென்று முழுங்கிடுறாங்க. நாங்கள்லாம் வந்து கழுதிக வந்து டப் கொடுப்போம், நீங்கள் என்ன அப்படின்ற மாதிரி வந்து நம்மளுடைய அன்னபூர்ணியம்மா வந்து சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரியம்மா உங்களுக்கு எதாவது வந்து ஆயிரப்போகுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. உங்களுக்கு அவளுக்கு என்னடி ஆக போகுது, அவள் நல்லா தான் இருப்பா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மல்லிகிட்ட வந்து இந்த போதுமோனு கிளை வந்து சொல்கிறாங்க, ஏன்டி நீ எல்லாம் ஒரு பொம்பளையா இப்படி வந்து பேப்பரெல்லாம் முழுகிறியா அப்படின்ற மாதிரி வந்து இந்த போதுமோனு கிளவியெல்லாம் வந்து சும்மாவே வந்து பேசுகிறாங்க. இந்த பேப்பர் போனதை பார்த்த இந்த ரஞ்சிதாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து ஹார்ட் அட்டாக்கே வந்துச்சுங்க. என்னடா கஷ்டப்பட்டு இவ கையில் வந்து சண்டை போட்டு இவங்க மனசை மாற்றி பேப்பரில் வந்து கையெழுத்து வாங்கினா விஜய் மாமாவுக்கும் இவளுக்கு வந்து எந்த ஒரு சம்மந்தம் இல்லைன்னு கடைசியில் ஆட்டத்தை கலைக்கிற மாதிரி வந்து அன்னபூர்ணி வந்து இப்படி வந்து பண்ணிட்டாங்களே. பேப்பரை கடைசியில் வந்து இந்த அம்மா வந்து இப்படி புடிங்கி முழுங்கிருச்சு. மறுபடியும் வந்து கையெழுத்து போட சொன்னால் மயிலி வந்து கண்டிப்பாக வந்து போட மாட்டா. மாமாவை வந்து இந்த டிவோர்ஸில் வந்து அவருக்கு விருப்பம் இல்லை, நான் வந்து கையெழுத்து போட மாட்டேன்னு போயிட்டாரு. இப்படி போனால் நம்முடைய வாழ்க்கை வந்து எங்கடா போகிறது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து யோசிச்சு பைத்தியம் முடிக்கிறது. ராஜ்மா எனக்கு மட்டும் ஏன் இப்படி வந்து நடக்குது, எனக்கு மட்டும் என்ன 7.5 பிடிச்சிக்கிட்டு இருக்கா, ஒரு நல்லதுக்கு கூட நடக்க மாட்டுது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து கோபப்படுறேன். நீங்கள் இருக்கிற தைரியத்தில் தான் நான் எல்லாமே வந்து இருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அந்த டிவோர்ஸ் பேப்பரில் வந்து எப்படியாவது கையெழுத்து வைக்கலான்னு பார்த்தா விஜய் மாமா வந்து அதில் வந்து போட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி போட்ட கையெழுத்து வந்து இப்போ அந்த பேப்பர் வந்து காணாமல் போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறது, எப்படியாவது வந்து மல்லிகிட்ட வந்து இந்த விஜய் வந்து பிரித்து அவங்களுமே வெண்பாவை வந்து இருக்கிற தைரியத்தில் தான் வந்து அந்த மல்லி வந்து இந்த வீட்டில் இருக்கா. அதே மாமா வந்து இன்னும் கொஞ்ச நாள் வந்து இப்படியே மல்லி இந்த வீட்டில் இருந்தாங்கன்னா மல்லியோட பக்கம் வந்து சாஞ்சிருவார். வெண்பா மேலே காட்டுற பாசத்துக்காக இதெல்லாம் வந்து எப்படியாவது வந்து தடுத்து நிறுத்தி அவங்க 2 பேரும் வந்து பிரித்தா மட்டும்தான் வந்து நான் நினச்ச மாதிரி வந்து நிறைவேறும். அதே மாதிரி நீங்கள் நினச்ச மாதிரி இந்த சொத்துக்கெல்லாம் அதிபதி ஆக முடியும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இவங்க என்ன தான் வந்து பிளான் போட்டு தலைக்கீழ நின்று தண்ணி குடித்து உப்பு முழுங்கினாலுமே பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி விஜய் வந்து பிரிக்கிறதுன்றது வந்து அவங்களுடைய ஜென்மத்தில் வந்து நடக்க போகிறது இல்லைங்க. வேறு ஒரு எபிசோடில் இதாங்க வந்து நடக்க போகுது. இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரஞ்சிதா பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்குமே வந்து கல்யாணம் ஆகாத பார்த்தீங்கன்னா ஔவையார் தான் ஆக போகிறா. இந்த மாதிரி வந்து இந்த வரப்போகிற எபிசோடில் எல்லாம் இந்த மாதிரி தான் கொண்டு போக போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், மறக்காத நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.